ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இயல் 2 தமிழர் பெருவிழா. இந்த படத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகள். உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் டேஷ் எனப்படும். உழவர் திருநாள். உழவர்கள் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் டேஷ் எனப்படும். உழவர் திருநாள். தை 2ஆம் நாள் டேஷ் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள். தை 2ஆம் நாள் டேஷ் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள். மாடி என்ற சொல்லுக்கு டேஷ் என்னும் பொருளும் உண்டு. செல்வம். மாடி என்ற சொல்லுக்கு டேஷ் என்னும் பொருளும் உண்டு. செல்வம். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஷ் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. மகர சங்கராந்தி. பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் எனப்படுகிறது. லோரி. பஞ்சாப் மாநிலத்தில் டேஷ் எனப்படுகிறது. லோரி. குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் எனப்படுகிறது. உத்தராயன். குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஷ் எனப்படுகிறது. உத்தராயன். அதாவது இந்த அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகா, மராட்டியம் இங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதுக. பொங்கல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்து எழுதுக. பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. போகி பண்டிகை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. அடுத்த பாடம் இயல் 2 மனம் கவரும் மாமல்லபுரம். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர், அதனால் அவரை டேஷ் என்றும் அழைப்பர். மாமல்லன். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவர், அதனால் அவரை டேஷ் என்றும் அழைப்பர். மாமல்லன். 5 ரதங்கள் உள்ளதால் அதனை பஞ்ச பாண்டவ ரதம் என்பர். 5 ரதங்கள் உள்ளதால் அதனை பஞ்ச பாண்டவ ரதம் என்பர். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பல்லவ மன்னன் மாமல்லர். மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பல்லவ மன்னன் மாமல்லர். பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. நரசிம்மவர்மனின் தந்தையின் பெயர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். நரசிம்மவர்மனின் தந்தையின் பெயர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். அர்ச்சுனன் தவம் செய்தது போன்று சிற்பம் உள்ளதால் அதனை டேஷ் என்று அழைப்பர். அர்ச்சுனன் தபசு. அர்ச்சுனன் தவம் செய்வது போன்று சிற்பம் உள்ளதால் அதனை டேஷ் என்று அழைப்பர். அர்ச்சுனன் தபசு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4. அவை குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகையும் காணப்படக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா மாமல்லபுரம். சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும்? 4. அவை குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4மே எங்க காணப்படுது அப்படின்னா மாமல்லபுரத்துல காணப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.